7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சேலம் சூரமங்கலம் பகுதியில் கடந்த 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தில் இருந்து பிரித்து சேலத்தை தனி கோட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் முறையாக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். எனினும் தொடர் போராட்டங்களின் விளைவாக 2007ஆம் ஆண்டுதான் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தில் இருந்து சேலம் தனியாக பிரிக்கப்பட்டு ரயில்வே கோட்டமாக உருவாக்கப்பட்டது. மொத்தமாக 862 கிலோமீட்டர் பாதைகள், 6 அகலப்பாதை சந்திப்புகள், 14 மாவட்டங்கள், 5 மாநகராட்சிகள், 99 ரயில் நிறுத்தங்களை கொண்டதாக சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கு எந்தவித வசதிகளும் மேம்படுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 8 ஆண்டுகளை கடந்த போதிலும் கூட இதுவரை சேலத்தில் இருந்து பிற மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஒரு ரயில் கூட இயக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கிறார் தெற்கு ரயில்வே ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர் பாபு. நெல்லை ஈரோடு, அறிவிக்கப்பட்ட செங்கோட்டை ஈரோடு, திருச்சி ஈரோடு, கோயம்புத்தூர் ஈரோடு, ஷோர்னர் ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, இதெல்லாம் ஈரோடு வரைக்கும் ஓடிட்டு இருக்க ரயிலை சேலம் 54 கிலோமீட்டருக்கு நீட்டிச்சா சேலத்தின் கோட்டத்தின் மக்கள் பயனடைவார்கள்ன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதில் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேலத்துக்கு சேலம் ஈரோடு மார்க்கத்தில் இரட்டை அகல ரயில் பாதை வசதி உள்ளது. இரட்டை அகல ரயில் பாதை வசதி இருக்கிறதுனால ஒரு ரயில் ஒரு பக்கம் போகலாம், ஒரு ரயில் ஒரு பக்கம் போயிட்டுலாம் வந்துட்டுலாம் போயிட்டுலாம், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. தெற்கு ரயில்வேவில் 6வது கோட்டமாக உருவாக்கப்பட்டதுதான் சேலம். ஒவ்வொரு ரயில்வே கோட்டத்திற்கும் ஒரு குறியீட்டு எண் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சேலத்திற்கு குறியீட்டு எண் வழங்காததன் மூலம் பெயரளவிற்கு மட்டுமே இயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலக்காடு கோட்டத்தின் கீழ்தான் தற்போதும் சேலம் செயல்பட்டு வருவதை உறுதிப்படுத்தும் விதமாக அதன் செயல்பாடுகள் உள்ளதாக கூறுகின்றார் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செம்மலை. சேலம் கோட்டத்தின் மூலமாக அதிகப்படியான பயணிகள் ரயில், சரக்கு ரயில்களை சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதை ஒரு டெர்மினஸாக வைத்து அந்த இடங்களிலிருந்து துவக்கப்பட்டால் ரயில்வே துறைக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும். சேலம் கோட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கிறார் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி. இது ஒரு வணிகம் சார்ந்திருக்கிற ஒரு நகரம். இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த ரயில்வேயை மையப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு சரக்கு கையாளும் இணையம் ஒன்று இங்கே வேண்டும் என்று பல நாள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஒரு பகுதி வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் ரயில்வே. ஆனால் இந்த கோட்டம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு வருவதுதான் உண்மை. இது மக்களுடைய, இந்த பகுதி மக்களுடைய, வணிகர்களுடைய, பலதரப்பு மட்ட மக்களுடைய கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிக வருவாயை ஈட்டித்தரும் ரயில்வே கோட்டம் என்ற பெயரை பெற்றுள்ள சேலம் ரயில்வே கோட்டத்தில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவதற்காக அறிவிப்புகள் வரும் ரயில்வே பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதே சேலம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு துவங்கப்பட்ட இந்த சேலம் ரயில்வே கோட்டம் துவங்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சேலத்திலிருந்து எந்த ஒரு புதிய ரயில்களும் இயக்கப்படவில்லை. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சேலத்திலிருந்து புதிய ரயில்களை இயக்கப்பட வேண்டும் என்பதே சேலம் மக்களின் பிரதான கோரிக்கையா இருக்கு. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.